Hello friends, welcome to Renu's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் பஜ்ஜி. அதுக்கு காலிஃப்ளவரை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வெந்நீர் போட்டிருக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னே நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு நல்லா தண்ணி சூடாகணும். ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். போட்டு இதில் கொஞ்சம் புழுவெலாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த கெமிக்கல் அதெல்லாம் அதுக்காக போகிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொதி வந்தோடனே இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்கிற இதுக்கு வந்துடுச்சு. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா காய் இதிலே வெந்துடும், பஜ்ஜிக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம இதிலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இடையில புழு பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இதிலே நமக்கு வந்து அது இதாகிடும், ஃபில்ட்ரு ஆகிடும். நம்ம காயை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுக்கிறப்ப நல்லா இது கலந்து விட்டுட்டிங்கன்னா இடையில இருக்க எல்லா பூச்சி எல்லாமே இதாகிடும். சுடு தண்ணியிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணியில் இப்படி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும், அது பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பச்சை தண்ணி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பச்சை தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெலாம் ஃபில்ட்ரு ஆகிடும். இதுக்கப்புறமே நம்ம பாருங்கள், நான் காலிஃப்ளவர் பஜ்ஜிக்கு வந்து சக்தி போண்டா மாவு வந்து நான் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ நம்ம காலிஃப்ளவர் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது போட்டுக்கலாம் மிக்ஸை. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பேஸ்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் இடித்து போட்டுக்கிட்டாலும் சரி. தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. காரம் திட்டமாக வேணும்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பஜ்ஜி போண்டா மாவுலேயே வந்து கொஞ்சம் உங்களுக்கு உப்பு இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் போதும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப உப்பு கறிக்கும். அந்த மாவுலேயே கொஞ்சம் உப்பு ஏற்கனவே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தூள் உப்பு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தோன்னே இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமே அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ட்ரையாக கலந்து விட்டுக்கிட்டு அப்புறமே தண்ணி தெளிச்சிக்கலாம். ட்ரை மாவில் எல்லா காலிஃப்ளவர் மேலேயும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபுல்லாக அப்ளை இது பண்ணிக்கலாம். கரண்டியில் கூட கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. பஜ்ஜி மாவும் கொஞ்சம் பச்சரிசி மாவும் ஆட் பண்ணி உப்பு, தனி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி நல்லா இது பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு நல்லா காயட்டும். வானல் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அது பொரிச்சு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா டக்குன்னு மேலே வந்துடும். உள்ளே போட்டது வந்து மேலே வந்துடும்.
மேலே வந்துருச்சுனாக்கா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த பிஞ்சு நம்ம போட்டது எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம ஒரு செக் பண்ணதில் அந்த இது பொரிஞ்சு மேலே வந்துருச்சுனாக்கா மிதந்து எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா காலிஃப்ளவர், இது அதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஒவ்வொன்றா உதுத்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் தனித்தனியாக பிரிஞ்சு வரும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்த்து மொத்தமாக இருக்கும். பாருங்கள் வெந்துட்டுருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ஈவினிங் டைம் சண்டேஸில் எல்லாம் இது மாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தரலாம். காலிஃப்ளவர் வந்து சும்மா குருமா அது மாதிரிலாம் பண்ணால் ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஸ்நாக்ஸும் கூட. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோட மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.